நல்லா மட்டனில் திக்கான ஒரு கிரேவியும் இல்லாமல், ஒரு குழம்பு மாதிரியும் இல்லாமல், ஒரு செமி கிரேவி மாதிரி நல்லா தல தலன்னு எப்படி செய்யணும்னு பார்த்தலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல். இது கீத்தூஸ் விலாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்லி, வத்தல், மிளகு, சீரகம், பட்டை, கல்பாசி, அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸில் ஏலக்காய், உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா கசகசா முக்கியம். நீங்கள் கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி ஆட் பண்ணவே இல்லை. அன்றைக்கி எங்கள் அம்மா செய்யும்போது ஆட் பண்ணவே இல்லை. இது எங்கள் அம்மாவோட சமையல். ஓகே. அதுக்கடுத்து இதெல்லாம் போட்டு நல்லா ஆயில் ஊற்றி, லைட்டாக ஒரு சொட்டு ஆயில் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அந்த நீங்கள் மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் 2 விசில், எத்தனை விசில் வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு விசில் விட்டு இறக்கிக்கணும். உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இங்கே பேனில் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வேறு எந்த ஸ்பைசஸும் போட வேண்டாம். டேரெக்டாக ஆனியன் போட்டு கருவேப்பிலை நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறம் இந்த மட்டனை ஆட் பண்ணி உப்பு போட்டு தண்ணி டைல்யூட் பண்ணி இறக்கணும். அப்படின்னா சூப்பரான தலை எப்படி மின்னுது பாருங்களேன். மட்டன் கிரேவி இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டிவி சீரியல் சின்ன மருமகளில் வர மாதிரி 6 மாதம் பிடிச்சிருந்தா வச்சிருப்பேன், பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவாங்கிற மாதிரி மனசு 10 நாள் நல்லாயிருக்கு, 10 நாள் உடஞ்சி போன மாதிரி ஆயிடுது. அது உங்களுக்கும் இப்படி தான்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.